இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேத பகுதி வாசிப்போம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகனை நினை. இங்க பாத்தீங்கன்னா வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகனை நினைக்கிறவர்களாய் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்படணும். பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஊழியத்திற்கு அழைத்து தரிசனத்தின் மூலமாகவும் சொப்பனத்தின் மூலமாகவும் வழிநடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு தரிசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு தரிசனத்தில் அநேக பேர் தற்கொலை, அதாவது தூக்கில் மாட்டிக்கொண்டு இருக்கிற மாதிரி, வாலிபர்கள்லாம் அதுல மாட்டிக்கொண்டு இருக்கிற மாதிரி காட்டினாங்க. அங்க போகும்போது பாதி பேர் இறந்து விட்டதாகவும் பாதி பேர் அதுல நான் குற்றுயிரா இருக்கிற நபர்களை மீட்டு அவர்களை பேரன்ஸோடு விடுற மாதிரி பாருங்க. நான் போனதே லேட் ஆயிருது. அந்த தரிசனத்தை அப்படி காட்டினாரு. அப்போ அந்த தரிசனத்தில் வாலிபர் மத்தியிலாக எடுத்து பயன்படுத்தும்படியாக தேவன் காட்டுகிறார். அப்போ அந்த தரிசனத்தை எப்பொழுது எனக்கு அந்த தரிசனம் வாலிபர் மத்தியில் செயல்படுகிற ஊழியம் எப்போது நிறைவேறுதுன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கேம்புக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ முகாமுக்கு நாங்க போகும்போது எங்க அம்மா முகாமுக்கு விட மாட்டாங்க. எந்த முகாமுக்கும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டே பண்ற மாதிரி இருக்கிற இதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த முகாமுக்கு என்ன பண்ணாங்க, பெர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. அப்போ முகாம்ல நாங்க இருக்கும்போது அப்போ எங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரேயர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது அழுது நல்லா ஜோம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஏசப்பா அவளை பாரு நான் சொல்றேன், அவ நல்லா தானே பிரேயர் பண்ணிட்டு இருக்கா. நான் தான் என்ன பாருங்களே, ஏசப்பா நல்லா பிரேயர் பண்ணிட்டு இருக்காளே, நல்லா பண்ணிட்டு இருக்கா, இல்ல பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம உற்று நல்லா கவனித்து பாத்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டு அடையாளத்தை பார்க்க சொல்லும்படி ஏசப்பா கூறினதுனால நான் நல்லா அடையாளத்தை பார்த்து கொண்டேன். அப்புறம் பிற்பாடு என்ன பண்ணாங்க, ஏசப்பா அவளோட பேசு, அந்த பிள்ளையோட நீ பேசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிள்ளையோட பேசணும்னா நான் எப்படி முன்னப்பின தெரியாத நபர்கள்ல நான் எப்படி பேச முடியும்? ஏன்னா வேற வேற ஊர்கள இருந்து வந்திருப்பாங்க. அப்ப அந்த நபர்களை பத்தி எனக்கு தெரியாது. அப்ப எப்படிப்பா பேசணும்? அப்ப நான் பேச மாட்டேன். எப்படி நான் பேச முடியும்? நான் போங்க, நான் பேசல அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஏசப்பா நீ பேசதான் செய்யணும், நீ பேசு போய் அப்படின்ட்டு. நான் பேச மாட்டேன்னு இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மனதுல இருக்க முடியல. அதாவது பேசு பேசு பேசுன்னு உணர்த்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு சமாதானம் இல்ல, ஒரு நிறைவான ஒரு இது எதுவுமே இல்லாத மாதிரி, மன திருப்தி இல்லாத மாதிரி, வெறுமையா இருந்த மாதிரி இருந்தது. அப்ப சரி நான் பேசுறேன். அப்போ எனக்கு அவ இத்தனை பேரும் மத்தியில இருக்கிறா, அப்ப நான் எப்படி தனியா போய் நான் பேசுறது, அப்ப தனித்து வரட்டும் அப்படின்ட்டு நான் ஏசப்பட சொல்லியிருந்தேன். அப்போ சரி நீ போ, நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா அந்த நேரத்துல ஒரு சூழ்நிலை கரெக்டா உருவாக்கி தந்தாரு. அதன்படி நான் அந்த பொண்ணுகிட்ட பேசினேன். அப்போ பேசும்போது வேற ஒண்ணுமே பேசல. எப்படி ஏசப்பா பேச சொன்னாங்களோ அதேபடி பேசதான் செஞ்சேன். ஆனா மலமலமலன்ட்டு அழுதுட்டா. அழுத உடனே அப்படி அழுதுட்டு சொல்றா, என்னுடைய முடிவு தற்கொலை நோக்கிதான். அதாவது என்னுடைய இருதயத்துல நான் தற்கொலை செய்யணும், அதாவது மரித்து போயிடணும்ட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். நீங்க எப்படி இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு சொல்றா. அப்போ இது ஏசப்பா தான் சொல்றாங்க, நான் ஏசப்பா பேச சொன்னாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் ஏசப்பா என்னென்ன சொல்ல சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்லி அவளை ஒரு இதுக்கு, அதாவது அவ மனநிலையை மாற்றுவதற்கு தேவன் கிருபை செய்கிறார். பாருங்க, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஏசப்பா பேச சொல்லும்படியாக கூறும்போது நான் ஒரு அலட்சியமாக நான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்புறம் அவட்ட பேசின பிறகுதான் தெரிஞ்சுக்கொண்டேன், அவன் ஒரு தற்கொலை நோக்கி ஒரு தற்கொலை எண்ணத்தில் இருந்த நபரை தேவன் காப்பாற்றும்படியாக என்னை பயன்படுத்தினார்ன்ட்டு. பாருங்க, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் பேசும்படியாக யாருக்கிட்டையாவது பேசணும்னு சொல்லி சொன்னா நீங்க பேசுங்க. ஏன்னா அந்த நபர் எந்த காரியத்துக்காகவோ இல்ல ஒரு ஹெல்ப்புக்காகவோ இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல நீங்க பேசும்போது தேவனுக்கு உதவி செய்கிற மாதிரியும் இருக்கும். ஒருவேளை நீங்க அவங்களுக்கு தக்க நேரத்தில் உதவி செய்யும் போது அவர்களுடைய உயிரை காப்பாற்ற முடியும். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அப்பதான் நான் நினைச்சுக்கிட்டேன், வாலிபர் மத்தியில் தேவன் பயன்படுத்தும்படியாக என்னை தெரிந்து கொண்டார். அந்த நேரத்தில், அதாவது காலேஜ் படிக்கிற நேரத்தில் அது செயல்படுறதை நான் உறுதிப்படுத்திக் கொண்டேன். அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இவ்வாறாக பேசுவாரானால் எந்த யார்கிட்டையும் பேசணும்னு சொல்லணும்னா அதை நீங்க பேசுங்க, தயங்காம பேசிருங்க. ஏன்னா பிறர்கிட்ட பேசும்போது எதை சந்தேகப்படாம நீங்க பேசணும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் யாருடைய சொல்ல கேட்டும் நீங்க சந்தேகப்பட்டு நடக்கக்கூடாது. அந்த காரியத்தை நீங்க சந்தேகப்பட்டு நடக்கும் போதே அந்த காரியத்தை இழந்து கூட போக வேண்டியது இருக்கும். அதனால எந்த காரியத்தையும் சந்தேகப்படாம தேவன் சொல்லுகிறபடியே
நீங்க செயல்படும் போது அவர்களையும் காப்பாற்ற முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா எவைகளை விட்டோட வேண்டும்? வேதாகமத்துல பாக்குறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. சாந்த குணம் உடையவர்களாய் காணப்படணும். வேதாகமத்துல பாக்குறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் போத்திபாரின் மனைவி பாவம் செய்யும்படியாக தூண்டுகிறார். அப்ப பாவம் செய்யும்படி தூண்டும் போது யோசேப்பு என்ன சொல்லுகிறான்? இத்தனை பொல்லாங்கான காரியம் நான் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி தேவனுக்கு பயப்படுற பயமாக காணப்படுகிறான். யோசேப்புடைய வாழ்க்கையை போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பயந்த பயமாக காணப்படணும். அந்த பாவத்திற்கு விட்டோடி அநேக காரியங்களுக்கு பாவத்திற்கு இடம் கொடுக்காதபடி நீங்க செயல்படணும். அடுத்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும்? உங்களுடைய எதிர்காலத்திற்கு வாழ்க்கை தடம்புரலாம இருக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா வேதாகமத்துல ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர்? பாங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவன் விரும்பி கேட்டது ராகேலை கேட்டான். ஆனா நடந்தது என்ன? லேயாளை கொடுத்தார்கள். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்காலத்தை குறித்து எந்த கவலையும் இல்லாதபடி தேவன்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் தடம் புரளாமல் இருக்க தேவன் கிருபை செய்வார். பாத்தீங்கன்னா தேவ பக்தியாய் இருக்க வேண்டும். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகனை நினை. எந்த சிருஷ்டிகனை உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகனை உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. வேதாகமத்துல பாக்குறோம். சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனாலே. பாருங்க, வசனத்தினால வசனம் படிக்கும் போது பைபிளை எடுத்து ஆராய்ந்து நம்ம படிக்கும் போது தேவன் உங்களோடு இருந்து இடைபடுவாராக. இப்ப பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். பாருங்க, ஈசாக்கனுடைய வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்துற காரியமாக தியானம் பண்ணுகிற விஷயமாக காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனை குறித்து தியானம் பண்ணுகிறவர்களாய் பைபிளை எடுத்து வாசிக்கிறவர்களாய் அனுதின வாழ்க்கையில் நீங்க தினந்தோறும் பைபிளை வேதத்தை படித்து தியானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். வேதத்துல பாக்குறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். பாருங்க, தானியேலுடைய வாழ்க்கையில் சொப்பனங்களை குறித்து தேவன் வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சொப்பனங்களை கொண்டு ஏசப்பா உங்களை வழிநடத்த வல்லவர். இங்க அடுத்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு எழும்ப வேண்டும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் இறங்கும்படியாக நீங்க நாட வேண்டும். அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை புதுப்பிக்கிறவர்களாய் காணப்படணும். எந்த காரணத்தாலும் நீங்க அபிஷேகத்தை இழக்காதபடி பார்த்து காத்துக் கொள்ளணும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்று உங்களுடைய வாழ்க்கையிலும் இவனோடு கூட தேவன் இருக்கிறான்னு சொல்லி சொல்லும்படியாக நீங்க நடக்கும் போது தேவன் மகிமைப்பட வல்லவர். இங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46 வசனம், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் கோலியாத்தை முறியடிப்பதற்கு தேவன் பயன்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவன் சின்ன ஒரு கூழாங்கலை கொண்டு கோலியாத்தை முறியடித்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்க கையில் சகலத்தையும் ஒப்புக் கொடுக்க வல்லவர். அதன்படி உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும் போது நீங்க செய்ய எல்லா காரியத்தையும் தேவன் மகிமையாய் வழிநடத்த வல்லவர். அநேக வாலிபர்களை பாத்தீங்கன்னா டைம் பாஸ் சொல்லி பண்றாங்க. அந்த டைம் பாஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை டைம் பாஸ் ஆக பண்ணாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை கடந்து விடும். அந்த நேரத்தையும் காலத்தையும் வீணடித்துக் கொண்டு இருக்காதீங்க. எல்லா காரியத்தையும் எல்லா நேரத்திலையும் அநேக பேரை பஸ்ல ஏற்றுறபடி அநேக பேரை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றக்கூடாது. அப்படி ஏற்றும் போது உங்களுடைய காலமும் நேரமும் வீணாகி போயிடும். உங்களுடைய வாழ்க்கையும் வீணாகி போயிடும். அநேக வாலிபர்கள் யாரிடம் சொல்ல முடியாது, சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க நினைப்பவர்கள் என்ன பிரச்சனையாயிருந்தாலும் வெற்றி பெற்று வாழ்ந்து காட்ட வேண்டும். எது சிறந்தது, எது உங்களுக்கு வெற்றியின் பாதையில் கொண்டு செல்லும் என்று ஆராய்ந்து
அதை உறுதுணையாக வைத்துக் கொண்டு வாழ்ந்து காட்டுங்க. ஏனென்றால் நீங்க வெற்றியின் பாதையை நோக்கி ஜெயிக்கும் போதுதான் உங்களுடைய ஊழியத்தை சந்தோஷமாக நிறைவேற்ற முடியும். இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருப்பவர்களை தேவ பணியில் ஈடுபட்டு நீங்க செயல்படுங்க. தேவன் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.